நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும். என் காதலை ஏத்துக்கன்னு சொல்ல போற. நான் வழக்கமா சொல்ற அதே பதில் தான் சொல்ல போறேன். சாரி. அனிதா, நீ என் காதலை ஏத்துக்கிட்டு நாளைக்குள்ள உன் பதில சொல்லல, நான் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்குவேன். என் கடைசி நேரத்துல அது வந்து நான் விரும்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல அனிதா, அது போதும். ஏற்கனவே ரொம்ப அழகு, இதுல பெட்ரோலை ஊத்தி கொளுத்திக்கிட்டா இன்னும் அழகா இருக்கும். பெரியவரே, இங்க டேவிட் வீடு. டேவிட் வீடு இங்கதான் இருக்கு. அவன் குடி இருக்கிறது சாராய கடையில. ஆமா, அவனுக்கு தான் சொந்த பந்தம் எதுவுமே கிடையாது. நீ என்ன சொந்தமா? தூரத்து சொந்தம். அவன் சாராய கடையில இருந்து வந்ததும் நான் சொல்றேன். சரிங்க. மச்சான், மச்சான், உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? நீ வருவேன்னு குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு சுட்ட வாழைக்கருவாடும் நெத்தினி மீல் குழம்பு செஞ்சு வச்சிருந்தா நீ இங்க வந்து படுத்து கிடக்குறியே. வா மச்சான், வீட்டுக்கு போலாம். கருப்பாய, நான் என்னத்தான் உன்னை குடும்பப்படுத்தினாலும் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறடி. நீ தாண்டி பொஞ்சாதி. என்ன இப்படி பாக்குறீங்க? நான் ஏன் ஒண்ணு காதலிக்க ஆரம்பிச்சேன் தெரியுமா? ஏன் அழக பார்த்துதான்? ஐய, அப்படி ஒரு எண்ணமா? என் வீட்டுல என் வேலைக்காரி பேர் கருப்பாய், அவ மாதிரியே இருக்க. இனிமே உன்னை கருப்பாய் தான் கூப்பிட போறேன். ஐயோ, என்ன அப்படி கூப்பிடாதீங்க. அப்படி ஒண்ணு கூப்பிட கூடாதுன்னா நீ எனக்கு ஒரு கருப்பாய் கருப்பாய். சரி, அப்படி இனிமே கூப்பிட போறது இல்ல, அப்படியே கூப்பிடுங்க. அப்பதான் உங்களை. அப்படியா? கருப்பாய். டேவிட், சாந்தி, எப்படி இருக்க? இருக்கேன். அன்னைக்கு நான் காலேஜில் நடந்துகிட்டதுக்காக என்ன மன்னிச்சிடு. உன் மேல எனக்கு கோவம் இல்லை டேவிட், வருத்தம் தான். காலேஜில் படிக்கிற காலத்துல நீயும் எஸ்தரும் அடிக்கடி சொல்லுவீங்க, நான் ஒரு டாக்டராவோ என்ஜினியராவோ ஆவேன். பாத்தியா, நான் ஒரு குடிகாரன் ஆயிட்டேன். ஊருக்கு வேணா நீ குடிகாரனா இருக்கலாம். ஒரு பொண்ணை நினைச்சு ஓ இல்லைன்னு போயோ அவ நினைப்பிலேயே வாழ்ற நீ என்னை பொறுத்த வரைக்கும் குடிகாரன் இல்ல. எனக்குன்னு நியாயம் சொல்ற ஒரே ஆள் நீதான் சாந்தி. சரி, நீ எப்படி இருக்க? உனக்கு எத்தனை குழந்தைங்க? உன் புருஷன் பேர் என்ன? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. டேவிட், உன்னை தேடிக்கிட்டு உன் வீட்டுக்கிட்ட போனேன். அங்க இருந்தவர் என்ன சொந்தம்னு கேட்டார். என்னால எந்த சொந்தத்தை சொல்ல முடியும்? தூரத்து சொந்தம்னு சொன்னேன். படிச்ச காலேஜ்ல லெக்சர் ஆயிட்டேன் இல்ல? அதே காலேஜ்ல நானும் எஸ்தரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? என்னால எஸ்தரையும் மறக்க முடியல, உன்னையும் மறக்க முடியல. லேட் ஆயிடுச்சு. உன்னோட துணையா நான் வர முடியாது. குடிகாரன் துணையா வந்தா உன்னை பார்த்து இந்த ஊரு சிரிக்கும். நீ வீட்டுக்கு போ. நானும் தனியாதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பிள்ளையார் கோயில் பக்கத்துல தான் என் வீடு. 8ஆம் நம்பர் சாராய கடை பக்கம் தானே? வரேன். நான் போயிட்டு வரேன். நம்ம 3 பேருமே சந்திக்காம இருந்திருக்கலாம் சாந்தி, சந்திக்காம இருந்திருக்கலாம். நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் மைக்கேல் ஆசீர்வாதம். நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் மைக்கேல் ஆசீர்வாதம். நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் மைக்கேல் ஆசீர்வாதம். அண்ணன் மைக்கேல் ஆசீர்வாதம். இருங்க இருங்க இருங்க, உங்க எல்லாத்துக்கும் நன்றி. நானே
நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறேன். அதுல குறிப்பா பெண்கள் முன்னேற்றம், ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்காக பல திட்டங்கள் வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் விட தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். எனக்கு இந்த அந்நிய நாட்டு மோகமே கிடையாதுங்க. ஐயா, அமெரிக்கா அந்த போன் அப்படியா? அமெரிக்காவில இருந்தா இப்படி இந்த வந்துடுறேன். அமெரிக்காவில இருந்து போன் வந்திருக்கான், வந்துடுறேன். ஹலோ, யாரு? ரோசலினா? அக்கா, நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? உன் தம்பி சேர்மன் ஆயிட்டேன். ஆமா. என்னது மந்திரியா? அது கிடையாது கழுத. மேல 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா மந்திரி ஆயிட்டு போறேன். என்னது பீட்டர் பாஸ் பண்ணிட்டானா? அப்பா ரேகாவுக்கும் பீட்டரும் கல்யாணத்தை முடிச்சுடுவான். நீ சீக்கிரம் புறப்பட்டு வா, கல்யாணத்தை முடிச்சிடுவான். ஓகே ஓகே. ராஜாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நம்மளால நடந்த கதையை கூட கேட்க முடியல. டேய் பூபதி, இன்னைக்காவது உன் ஃபர்ஸ்ட் நைட் அனுபவத்தை கிளைமேக்ஸோட சொல்லல. இனிமே எங்க கூட பேசாத பட. இருங்கடா சொல்றேன். டிசம்பர் மாசம் 27ஆம் தேதி நள்ளிரவு, மார்கழி மாசத்துக்குள்ளிர், மயங்கிய மாலை நேரம், அழகான கட்டு, அதுல ஒரு மெத்த, தஞ்சாவூர் மல்லிகை, ஊட்டி திராட்சை, காஷ்மீர் ஆப்பிள், அதுக்கு மேல சொல்லுடா. இப்படி எல்லாம் நடக்கும் தாண்டா ஆசைப்பட்டேன். எங்க அப்பா இருக்கானே, அவர் உள்ள போயிட்டாரா? அடச்ச தீரி முடிச்சாதான் ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லிட்டான். அது நடக்கிற விஷயமா? கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு திங்க முடியாம அலைஞ்சேன் விடிகிற வரைக்கும் அலைஞ்சேன். அப்புறம் எப்படி தாண்டா தின்ன? ஃபர்ஸ்ட் நைட் நடக்கவே இல்ல. இந்த லட்சணத்துல ஒரு குழந்தை வேற, நம்பவே முடியல. ரகு, அனிதா சமையல் செய்யும்போது ஸ்டவ் அடிச்சிருச்சு. அவளை ஹாஸ்பிடல்ல சேர்த்துப்போம். அனிதா, நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தீ குளிச்சுட்டேன் ரகு. என்ன மன்னிச்சிடுங்க ரகு, என்ன மன்னிச்சிடுங்க. அனிதா, உன்னோட மன்னிப்பை ஏத்துக்க இங்க வரல, உன்னோட காதலை ஏத்துக்கத்தான் வந்திருக்கேன். சொல்லு அனிதா, இப்போவாது என்ன விரும்புறேன்னு சொல்லு. இதுக்கப்புறமும் என்னை ஏத்துக்குவியா ரகு? எந்த ஒரு உண்மையான ஆம்பளையும் ஒரு பொண்ணோட மனசத்தான் காதலிக்கிறான். அழகே இல்ல அனிதா.